ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சென்னை டு ஈரோடு போகிறேன். ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு போகிறேன். ஸோ தட் பார்த்தீங்கன்னா காலையில் போக வேண்டியது, ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சுட்டு வந்திருக்கேன். ஸோ தட் இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஃபங்க்ஷன். காலைல நான் மாறி மாறி போக முடியாதுல்ல, அதனால் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இதில் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்ரான் ட்ராவல்ஸில் வந்து ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும், ஏன்னா அது மட்டும் தான் இருந்துச்சு கரெக்டான டைமுக்கு. எனக்கு 8 மணிக்கு கிளம்புற டைமுக்கு 6 o'clockலாம் இருந்துச்சு. ஸ்கேனியா அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் போனால் ரொம்ப சீக்கிரமாக ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னே ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து நான் வந்து ஹெப்ரான் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டே டியூன் காய்ஸ். ஹெப்ரானில் வந்து நான் இது ரிவ்யூ போட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து ஹெப்ரானில் போகிறேன். அண்ட் ஹெப்ரானில் நான் அவ்வளோ யூஸ்வலாக போனது கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் இன் ஹெப்ரான். அண்ட் ஐ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆசம் ஜேர்னி. நான் அதுவும் ஸ்லீப்பர் தான் போட்டிருக்கேன். நான் தூங்கணும், அதனால் கண்டிப்பாக நான் ஸ்லீப்பர் போட்டிருக்கேன். ஆஃபீஸ் போட்டு வந்திருக்கேன். கண்ணை பார்த்தாலே தெரியும், என் மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவ்வளோ டல்லாக இருக்குது. ஏன்னா இது தூங்குகிற டைமு. ஃப்ரெண்டு வந்து என்னை பெருங்குளத்தில் ட்ராப் பண்ணுறேன்னா, ஸோ அதை போயிட்டுருக்கேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். காய்ஸ், என் பஸ் வந்துருச்சு. அண்ட் எத்தனை மணிக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:40 போர்டிங் டைம் பெருங்குளத்தூரில். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் ஒரு 9:05 கிட்ட தான் வந்துச்சு. சென்னை டிராஃபிக் பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா. பஸ்ஸு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸு. இந்த மாதிரி இது ஒரு பாடியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் இந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க சீட்ஸ் லோயர் வந்து செம்ம கிரவுண்டு, அப்படின்னா கிரவுண்டோட கிரவுண்டாக தரையோட தரையாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்டு அதே மாதிரி இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கடைசி சீட்டு வந்து இப்படி இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நைஸாக உள்ள ஃபுல்லாக டார்க்காக மூட் லைட்டிங்ஸ் மாதிரி ப்ளூ கலர் லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப லைட்டாக மைல்டாக இருக்குது. அண்டு நல்லா இருந்துச்சு அது. அண்ட் நான் வெளிச்சத்துக்காக தான் அதை திறந்து வச்சுருக்கேன். இல்லைன்னு வச்சுங்க, இட்ஸ் ஸோ டார்க் இன்சைட். ஸோ தட் நீங்கள் தூங்கலாம். அண்ட் இந்த லைட்டோட டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு அதுக்கு வருவோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர், சார்ஜ் வைக்கிறது அந்த இடம். அண்ட் இது வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ளக், சார்ஜ் போடுற ப்ளக், இது அதுவும் ஒர்க் ஆகுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா லைட்டு. இந்த லைட்டில் வந்து என்னோடய சீட்டில் சுவிட்ச் இல்லை, பாவம். அண்டு பார்த்திங்கன்னா செம்ம லோவாக இருக்குது. அண்ட் பெட்ஷீட் சீட்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா நைஸாக நாட் பேட். ரொம்ப அழுக்கெல்லாம் அப்படிலாம் நீட்டாக தான் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இது பர்வீன் மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா கேபின் மாதிரி. அந்த சீட் வந்து சிறுசு கிடையாது. இட்ஸ் ஸோ பிக் கைஸ். ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஏசி வெண்ட், ட்ரே, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், டிவி கிடையாது. அண்ட் இங்கே ஒரு வெண்ட்டு. கரெக்டாக இருக்குது. நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டபுள் சீட்டர் கீழே தான் புக் பண்ணியிருந்தேன். பட் ஒரு உமன் ஒருத்தவங்க வந்து தனியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டனால நான் வந்து சிங்கிள் சீட்டுக்கு மாறிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், பாவம். அண்டு வேறு என்ன சொல்லலாம், எக்ஸாக்டாக இந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல. பட் நான் வந்து போகிற வழில ஈரோடில் இறங்குறேன். இது எக்ஸாக்டாக இதோட என் பாயிண்ட் எந்தன்னு எனக்கு தெரியல. அண்ட் பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வழியாக போகுது. என் பாயிண்ட் கோயம்புத்தூரா இல்லாட்டி கேரளா சைட் போதான்னு கூட எனக்கு தெரியல. பட் நம்மளுக்கு வந்து ஈரோட்டில் இறங்கிட்டா பெட்டராக இருக்கும். தூங்கிடக்கூடாது, பிகாஸ் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். படுத்துன்னு வச்சுங்க அப்படியே தூங்கிடுவேன். அதனால் கொஞ்சம் நார்மலில் டபுள் ஸ்லீப்லேயே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபுல்லாக தூங்கிட்டேன், நான் இறக்கி விடாமல் போயிட்டேன், ஏன்னா பம்பாக போயிடும். அதனால் கரெக்டாக தூங்கணும். பெட்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட பில்லோ கவர்ஸும் பார்த்திங்கன்னா நாட் பேட், ஃபுல்லாக டக்கின் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. மாதிரி பார்த்திங்கன்னா இந்த
பஸ்ஸில் இருக்க வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியோடு இருந்தாங்க. ஒரு உமன் ஒருத்தவங்க கேட்டோன்னே என்கிட்ட வந்து கேட்டு மாற்றி கொடுத்தாங்க. அண்ட் இன்னொரு உமன் கேட்டாங்க, அவங்களுக்கும் கேட்டு மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்டாஃப்ஸோட ஃப்ரெண்ட்லினஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஹெப்ரானில். அண்ட் பங்க்சுவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour லேட். அது சொல்ல முடியாது, இட் மேபி டியூ டு சம் டிராஃபிக் இஷ்யூஸ். மிச்சபடி ஓவரால் பஸ்ஸோட க்ளீனினஸ், பெட்ஷீட்டோட மெயின்டெனன்ஸ், இங்கே பஸ்ஸோட அந்த இன்ஜினில் எந்த சத்தமும் ஒரு டிஸ்டர்பிங்கான நாய்ஸ் எதுவுமே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ப்ளசன்ட் ஜேர்னி தான் நினைக்கிறேன். ஹெப்ரான் வந்து ஒரு பெரிய கம்பெனி. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் டைம் நினைக்கிறேன். அண்ட் அதான் வீடியோ போடுறது திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். அண்ட் செம்மையாக இருக்குது. ஐ லவ் இட். டிஃப்ரெண்ட்டான பாடி. வண்டியோட வெளியேந்து பார்க்குறதுக்கே அந்த பாடியே வேறு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இட்ஸ் நைஸ். பார்த்தீங்கன்னா செருப்பு வைக்கிறதுக்காக சீட்டு கட்டில் ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. சச் எ யூஸ்ஃபுல்லான பிளேஸ். அது யூஸ் பண்ணுங்க மறக்காம. அதே மாதிரி நீளம் பார்த்தீங்கன்னா சரியான நீளம். என்னோடய கால் பாருங்கள், இன்னும் வந்து அந்த அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப நீளமாகவும் கரெக்டாக ப்ரெத்தும் நல்ல பெருசாக கம்ஃபர்டபுளாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற பெட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் எல்லாம் ஸோ தட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேட்டான பர்சனோ இல்லாட்டி ரொம்ப ஹைட் உள்ள பர்சனோ ஹெப்ரானில் வந்து ட்ராவல் பண்ணலாம் ஸ்லீப்பரில். வைஃபை ஒர்க் ஆகுது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு போயிடுறேன். டிவி கிடையாது, ஃபஸ்ட் பாயிண்ட். வாட்டர் பாட்டில் கிடையாது, ஸ்நாக்ஸ் கிடையாது. அந்த டிக்கெட் ரேட் இஸ் 850 டு சென்னை டு ஈரோடு மார்னிங். இதெல்லாம் இல்லாத பட்சத்தினால இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 850 வாங்கிட்டு ஏன் தரல அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஸோ தட் நோ மேக் அ நோட் ஆஃப் இட். முடிஞ்சால் ஹெப்ரான் மாற்றுங்க, ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? அண்ட் ஓகே கைஸ், இட்ஸ் டைம் டு ஸ்லீப். நான் தூங்க போகிறேன். கண்ணெலாம் அப்படியே வெளியே விடுற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படியே எரியுது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல, நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும். அதுவும் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் எடுக்காமல் இருந்தால் எப்படி? நம்மளோட ஏரியாவே பஸ்ஸு தானே. ஸோ தட் பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கண் எரியுது. நான் தூங்க போகிறேன். அண்ட் முடிஞ்சால் எந்திரிச்சேன்னா கரெக்டாக ஈரோடு மேலே எந்திரிச்சேன்னா திருப்பி எண்டிங் வீடியோ எடுக்கிறேன். அண்ட் பாய் கைஸ், இட்ஸ் டைம் டு ஸ்லீப். மேக்ஸிமம் 87 இது வரைக்கும். ஒன்றும் பெரிய ஸ்பீட்லாம் கிடையாது, நார்மலாக தான் போகுது பஸ்ஸு. செம்ம கம்ஃபர்டபுள். வண்டி ஒன்றும் பெருசாலாம் ஆடவே இல்லை. செம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு டைம் தானே. ஒரு 3.5 hours தூங்கிட்டேன். அதுக்கு வரல, எந்திரிச்சிட்டேன். அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. செம்ம கம்ஃபர்டபுள். நல்லா திரும்பி படுத்துக்கலாம். உருண்டுலாம் படுத்துக்கலாம். கேபின் மாதிரியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாலாம் படுக்க தேவையில்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தூக்கம் வரல. 3 மணி நேரம் தூக்கம் போகிறோம். வண்டி ஒன்றும் பெரிய ஸ்பீட்லலாம் போகல, நார்மலான ஸ்பீடில் தான் போகுது. லேட்டாகிரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏசியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நாட் டூ கோல்ட், அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக வச்சுருக்காங்க. கரெக்டாக பெட்ஷீட் யூஸ் பண்ணி தூங்குற மாதிரி. அண்ட் பஸ்ஸு ஃபுல்லு. மார்னிங் ட்ரிப்பு, பஸ்ஸு ஃபுல்லு. அதே உங்களுக்கு தெரியும் அப்போ இத்தனை பேர் இந்த பஸ்ஸை விரும்புகிறாங்கன்னு. சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. கேட்டேன் வேறு ஏதாவது சீட்டு கிடைக்குமான்னு. ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு தூங்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா தூக்கம் வர மாட்டேங்குது ட்ராவலில். என்னன்னு தெரியல, பார்ப்போம்.
உருட்டுறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சு. ஸ்டில் ஈரோடு வந்த பாடு இல்லை. செம்ம ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ வண்டி. எனக்கு தெரிஞ்ச 60 தான் போகுது. எஸ்சிடிசியோட மோசமாக போகுது பஸ்ஸு. ஏன் இப்படி ஓட்டுறாங்கன்னு தான் தெரியல. காண்டாக இருக்குது. காலையிலே ஏறி உட்காந்தது போய் சேர்ப்பாங்கன்னு நினச்சேன். பேசாமல் 7 மணிக்கு ஒரு கேபிஎனில் ஒரு ஸ்கேனியாக இருந்துச்சு 6 மணிக்கு, அதுலேயாச்சும் போயிருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்மளுக்கே தெரியுமில்ல வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சிலேட்டரையும் மிதிக்க மாட்டேங்கிறேன். மிதிச்சு எடுத்து நான் இப்போடா போய் சேர்ப்பீங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஏறுனா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 10, 11, 12, 1, 2, 3, 6 hours, 6.5 hours ஆச்சு. உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கான். காண்டிங்காக இருக்குது பாஸ். அது ஒருத்தவங்க சீட்டு மாற்றி கேட்டாங்க. திருப்பியும் சீட்டு மாட்ட சொன்னாங்க. கீழே குழந்தையோட இருக்காங்கன்னு. அவங்களுக்கு கீழே வேணும்னாங்க. ஸோ தட் இப்போ நான் மேலே உட்காந்துருக்கேன். ஸோ தட் எனக்கு தலையெல்லாம் இடிக்குது. மேலே உட்காந்தா ஹைட்டு பத்தலை எனக்கு. போய் சேர்ப்பாங்களான் இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸை விட்டு இறங்கணுங்க. அப்படி இருக்கு காலைல ட்ராவல், மார்னிங் ட்ராவல் வெரி ஒஸ்ட். ரொம்ப கஷ்டம் மார்னிங் ட்ராவல் மட்டும். கைஸா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து நடு ரோட்லேயே இறக்கி விட்டு போயிட்டான். ஈரோடுன்னு ட்ராப் பாயிண்ட் போட்டிருந்தான். பட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பைபாஸாக அங்கேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் உள்ளே வந்து நான் டவுன் பஸ்ஸில் தான் வந்து இப்போ அங்கேருந்து டவுன் பஸ் பிடிச்சா இப்போ நான் ரூமுக்கு வந்திருக்கேன். ஸோ தட் அப்போ வந்து ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து ஈரோடுன்னு போடாமல் அப்போ அவங்க வந்து பைபாஸ்ன்னு போடணும்ல, கரெக்டாக இல்லையா? இப்போ ஈரோடுன்னு போட்டு பைபாஸில் இறக்கி விட்டு அங்கேருந்து நான் 12 கிலோமீட்டர் நான் வந்து பஸ்ஸை மாறி டவுன் பஸ் பிடிச்சி அது ஆட்டு வண்டி மாதிரி வந்திருக்கு. அண்ட் ஹெப்ரான் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோவாக இருந்துச்சு. இந்த பஸ் தான் ஸ்லோன்னு நினைக்கிறேன். ஸ்கேனியாலாம் ஒரு தடவை போனப்போ செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. தயவுசெய்து இந்த பஸ்ஸில் வந்து ஸ்பீடாக வரணும்னா வராதிங்க. அப்படியே மாட்டு வண்டி மாதிரி வரான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட திட்டிகிட்டு இருக்கான், ஏன்டா லேட்டாக வந்தேன்னு. அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ தட் இனிமேல் அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா பைபாஸில் இறக்கி விட்ருவான். ஸோ தட் பார்த்துக்குங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். பாய். ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சவுப்பு டப்பாவை மறக்காமல் தட்டிட்டு போங்க.